வணக்கம். உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. கிருஷ்ணகிரி நகரின் மைய பகுதியில் நள்ளிரவில் சாலையில் நடந்து சென்ற நபரை மர்ம நபர்கள் தாக்கி செல்போன் மற்றும் பணம் பறிப்பு. நகர போலீசார் விசாரணை. காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் டேவிட் ராஜன், வயது 55. இவர் நேற்று முன்தினம் கிருஷ்ணகிரி ரயில்வே காலனியில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு வந்த பிறகு மீண்டும் காஞ்சிபுரம் செல்வதற்காக நள்ளிரவு 2 மணி அளவில் கிருஷ்ணகிரியின் மைய பகுதியான பெங்களூர் சாலை வழியாக புதிய பேருந்து நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது பெங்களூர் சாலையில் உள்ள ஒரு கடையின் ஓரம் நின்றிருந்த 3 பேர் முதலில் டேவிட் ராஜனை தொடர்ந்து சென்று பேச்சு கொடுத்துள்ளனர். அப்போது அவர்களிடம் டேவிட் ராஜன் பேசும்போது அவரின் முகம், கை, கால்களில் அடையாளம் தெரியாத 3 பேர் கல்லால் தாக்குகின்றனர். தாக்குதலுக்கு உள்ளான டேவிட் ராஜன் சாலையில் விழும்போது அவரது வைத்திருந்த பணம் மற்றும் செல்போன் ஆகியவற்றை பறித்து கொண்டு செல்கின்றனர். அவ்வழியே வந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்து அங்கு வந்த கிருஷ்ணகிரி நகர போலீசார் அவரை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். கிருஷ்ணகிரி நகரின் மைய பகுதியில் நள்ளிரவில் நடந்த இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.